என்கிட்ட நிறைய பேர் வந்து காமனா கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாமா? பேசிக்கா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ், அவங்க வந்து டெசி டாக்னு சொல்லுவாங்க, இந்தி டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஸ்பெசிபிக்கான பிரீட்ஸ் கிடையாது. வீட்ல வளர்க்குற நாய்களுக்கும் ஸ்ட்ரீட்ல இருந்து நீங்க அடாப்ட் பண்ணி வர நாய்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இப்ப வீட்ல வளர்க்குற டாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட அம்மா, அவங்க அப்பா இல்ல அவங்களோட ஜெனரேஷன் பேக் ஜெனரேஷன்ல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், தேவையான லவ் கேர் எல்லாமே கிடைக்கும். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கரெக்டான ஒரு லவ் கேர் கிடைக்காது, அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, மழை பெய்து வெயில் அடிக்கிறதுனா ஒதுங்குறதுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி இன்செக்யூர்டா இருக்கிற டாக்ஸ் கிட்ட இருந்து நீங்க குட்டி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க இன்செக்யூர்டா தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பெண்கள் மாசமா இருக்காங்கன்னா, மாசமா இருக்கிற டைம்ல வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கேட்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பார்க்கணும். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து அழுவ கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா, அது டைரக்டா குழந்தைகளை பாதிக்கும். அதே மாதிரி தான் டாக்ஸ்க்குமே. இப்போ நீங்க உங்க தெருல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க, அந்த குட்டி டாக் வந்து அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது அந்த அம்மா அந்த 60 நாள் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சதான் தெரியாது, நேரத்துக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைச்சதான் தெரியாது. ஏன்னா சுத்தி சுத்தி மேல் டாக்ஸ் நிறைய சுத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே ஒரு இன்செக்யூர் ஃபீல்ல இருப்பாங்க. அந்த மாதிரி டாக்ஸ் இருந்து குட்டி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். குட்டியுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுதான் மென்டல் ட்ராமான்னு சொல்றது. 100ல 2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வந்து ஃப்ரெண்ட்லி டாக்ஸா இருப்பாங்க, மத்த எல்லாருமே வந்து ரகடா தான் இருப்பாங்க. நீங்க ஸ்ட்ரீட் டாக் வந்து வீட்டுக்கு கூட்டு வரீங்களா, தாராளமா கூட்டு வாங்க, வளங்க. ஆனா கரெக்டா சொல்லி கொடுங்க. நல்ல விஷயம் எது, தப்பான விஷயம் எது, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எல்லாமே நீங்க தான் டீச் பண்ணணும். நீங்க டீச் பண்ணி நேரத்துக்கு சாப்பாடு போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வர ஜெனரேஷன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க.